சிஎஸ்கே வச்ச சூனியத்தால் இயல்பு நிலைமைக்கு திரும்பியிருக்காங்க ஆர்சிபி அணி. இந்த சீசன்லேயே மோசமான சாதனையை படித்து பல்பு வாங்கியிருக்காங்க ஆர்சிபி அணி. ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் மேட்ச்சில் ஆர்சிபி அணியை பஞ்சாப் சொந்த மல்ல வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. இல்லையும் ஆர்சிபி அணி மீண்டும் 49 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்கும்போது டிம் டேவிட்டால் தப்பிச்சிருக்காங்க. ஆர்சிபி விசஸ் பஞ்சாப் மேட்ச்சில் மழை காரணமாக 14 ஓவர்களாக போட்டி குறைக்கப்பட்டது. டாஸ் வெற்றி பெற்ற பஞ்சாப் கேப்டன் பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்சிபியினுடைய தொடக்கம் மோசமாக இருந்தது. கோலி 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் மார்க்கோ ஜாக்சன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு வெளியேற, பிலிப் ஷாட் 4 பாலுக்கு 4 ரனில் ஹர்தீப் சிங் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, ராஸ் படிதர் கொஞ்சம் பொறுப்போடு விளாண்டாரு. லிவிங்ஸ்டன் 6 பாலுக்கு 4 ரன்லையும், தினேஷ் சர்மா 7 பாலுக்கு 1 ரன்லையும், குணால் பாண்டியா 2 பாலுக்கு 1 ரன்லையும் வெளியேற, ராஸ் படிதர் 18 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது சகால் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். அந்த சமயத்தில் ஆர்சிபி அணி 7 ஓவர் முடிவில் 41 ரன் அடித்து 6 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஸோ 49க்கு மீண்டும் ஆர்சிபி ஆல் அவுட் ஆவாங்கன்னு ரசிகர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்த மனோஜ் 4 பாலுக்கு 1 ரனில் இம்பாக்ட் பிளேயராக டாட்டா கட்டிட்டு வெளியேற, புவி 13 பாலுக்கு 8 ரனில் வெளியேற, டேவிட் தனி ஆளாக இருந்து 9வது விக்கெட்டுக்கு யாஸ் டேல் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஆர்சிபி அணியை காப்பாற்றிருப்பார். டேவிட் 26 பாலுக்கு 50 ரன், 5 பவுண்டரி 3 சிக்ஸ், 192 கிட்ட சைக்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனுக்கு ரீஸ்டில் இருப்பார். ஆர்சிபி 14 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பிறகு வெறும் 95 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. எதிரணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங், சஹால், ஹர்ப்ரீத் தலா 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. மழை காரணமாக போட்டி 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டதுனால 14 ஓவரில் 250 ரன் அடிக்கணும்னு அவசரப்பட்டு ஆர்சிபி வீரர்களை அடுத்தடுத்து விக்கெட் ஆனாங்க. டிம் டேவிட் மட்டும்தான் இந்த ஸ்டேடியத்தை கணிச்சு சூப்பராக ஷாட் ஆடி ஆர்சிபி அணியை காப்பாற்றினார். ஸோ பின்னர் கிளம்பிறங்கிய பஞ்சாப் அணி இந்த டார்கெட்டை 12 ஓவரில் அடிச்சிட்டாங்க. அந்த அணியில் ஆர்யா 16 ரன்லையும், பிரபு சிம்ரன் 13 ரன்லையும், சேசைர் 7 ரன்லையும் ஆர்சிபி வீரர்கள் போட அடுத்தடுத்து அவுட் ஆனாலும், ஜாஸ் இங்கிலீஷ் 14 ரன்னும், நிக்கில் வகேரா 19 பாலுக்கு 33 ரன் அடித்து போட்டியை ஈஸியாக முடிச்சுட்டாங்க. ஸோ பஞ்சாப் 12.1 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் பிறகு 98 ரன் அடித்து இந்த மேட்சை 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பஞ்சாப் ஜெயித்தாலும் இந்த மேட்ச்சில் அதிலே விளாண்ட டிம் டேவிட்டுக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பிச்சில் அவர் தான் பொறுப்போடு விளையாண்டு அதிக ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாலும் ஆர்சிபி இந்த வருடம் அவங்களுடைய சொந்த மண்ணான சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளாண்ட 3 மேட்சையுமே தோற்றுருக்காங்க. அதுலேயும் 3 மேட்ச்லையுமே மோசமாக பேட்டிங் விளாண்டுருக்காங்க. ஆர்சிபி முதல்ல பந்து வீசினா சிறப்பாக விளாட்றாங்க. முதல்ல பேட்டிங் ஆடும்போது அந்த அணி பார்த்தீங்கன்னா மோசமாக விளாண்டுருக்காங்க இந்த சீசனில். மேலும் போன வருடம் சிஎஸ்கே அணியை வீழ்த்தி பிளே ஆஃபுக்கு அவங்க சொந்த மண்ணில் ஆர்சிபி போனாங்க. இதனால சிஎஸ்கே வச்ச சூனியத்தால் தான் ஆர்சிபி சொந்த மண்ணில் இந்த வருடம் 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. இதுக்கப்புறம் தோக்க போகிறாங்கன்னு சிஎஸ்கே ரசிகர்கள் வேலை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஆர்சிபி தற்போது பாயிண்டில் விளாண்ட 7 மேட்ச்சில் 4 வெற்றி 3 தோல்வி அவங்க மைதானத்தில் விளையாடும்போது நடந்தது. ஸோ அவையில் நடந்த 4 போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. சொந்த மைதானத்தில் நடந்த 3 மேட்சை தோற்றுருக்காங்க. 8 புள்ளிகளோட 4வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இதே போல் சொந்த மைதானத்தில் ஆர்சிபி தொடர்ந்து தோற்று 1-2 அவை மேட்ச்லேயும் தோற்றா அந்த அணி பிளே ஆஃப் போகாமல் வெளியேறக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆர்சிபி அணி கூடிய சீக்கிரமாக அவங்க தவறுகளை திருத்திட்டு சொந்த மைதானத்தில் எப்படி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட வேண்டிய இடத்துல இருக்காங்க. மேலும் ஆர்சிபி இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டதா ரசிகர்கள் மீன் போட்டு ஆர்சிபி அணியை கலாச்சிட்டு இருக்காங்க. ஸோ சொந்த மைதானத்தில் ஆர்சிபி 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி கம்பேக் ஆவாங்களா, இந்த வருடம் ஆர்சிபி பிளே ஆஃப் போவாங்களா அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.